Hey guys, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெப் டெவலப்மெண்ட் டுட்டோரியல் நம்பர் 11ல் இருக்கோம். ஸோ நம்ம போன வீடியோலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய புது விஷயங்களை படிச்சிருந்தோம். எப்படி வந்து லைனோட வித்தை கம்மி பண்ணணும், அண்ட் தென் எப்படி ஒரு லிஸ்ட்டு கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விஷயங்கள்லாம் பார்த்துருந்தோம். அண்ட் தென் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தோம். ஸோ நீங்கள் அதை முடிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ முடிச்சிருப்பீங்க கரெக்டாக? சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு இந்த வீடியோவில் வந்து ஆல்ரெடி பார்த்த ஒரு விஷயந்தான். ஸோ அதை அகெயின் ரீகேப் மாதிரி பண்ண போகிறோம். ஸோ அதை வச்சு நம்மளோட வெப்சைட்டோட எண்டிங் செய்ய போகிறோம். ஓகேங்களா? சரி, ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? வாங்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மீதி இருக்கிற அந்த ஹோம்ஒர்க் கொடுத்த செக்ஷன்ஸ்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட வெப்சைட் இப்படி தான் அந்த வெப்சைட்டோட லுக் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த கன்ஃபார்ம் இந்த லைன்லாம் நீங்கள் ட்ரா பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஸோ அந்த வெப்சைட் ரெஃபரன்ஸ் வெப்சைட்டு போவோம். இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இயர் ஒர்க் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக நம்ம வந்து ஃபஸ்ட்டு மேலேயே வெப்சைட்லேயே பார்த்தோம் ஒரு டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதே மாதிரி ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணி நம்மளோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி போட போகிறோம். ஓகேங்களா? சரி, ஓகே, வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு ஹெட்டிங் போட்டிருக்காங்க. ஸோ நாமளும் ஒரு ஹெட்டிங் போட்டுருவோம். ஸோ H3 டேக் ஹெட்டிங். அதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், XPERINCE ஸ்பெல்லிங். ஓகே, ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஹெட்டிங் போட்டாச்சு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே தெரியும். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ வந்துட்டு ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணணும். கரெக்டாக? ஸோ டேபிள் க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம். டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் இருக்குது. ஸோ எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஃபாஸ்ட்டாக தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஏன் அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்துட்டோம். ஸோ இப்போ இந்த வீடியோ வந்து ஒரு ரீகேப்பாக மட்டும்தான் இருக்கணுமே தவிர நம்ம மறுபடியும் புதுசாக இப்போ தான் டேபிளை புதுசாக பார்க்குற மாதிரி பார்க்கக்கூடாது. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே இருக்கிற இந்த 2 எலமெண்ட் மட்டும் வித்தியாசமாக இருக்கே அப்படின்னா நம்ம டேபிளை பற்றி ஒரு வீடியோவில் சொன்னோம் இல்லையா, அதிலே ஒரு விஷயம் சொல்லியிருக்கோம். டேபிளில் இருக்கிறது 3 டேக்ஸ் இருக்குது. அந்த 3 டேக் என்னென்ன? TH, TD, TR அப்படின்னு சொல்லிட்டு. TH அப்படின்னா ஹெட்டிங் அந்த டேபிளோட ஹெட்டிங். TD அப்படின்னா TD தான். TD அப்படின்னா அந்த டேபிளில் இருக்கிற காலம். ஓகேங்களா? இப்படி வர்றது. ஸோ TR அப்படின்னா ரோ, இப்படி போகிறது. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஹெட்டிங் கொடுத்துருவோம். ஸோ அவங்க என்ன ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க? இயரு ஒர்க்கு. ஸோ என்ன இயர் என்ன ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஸோ நாம் வந்து TH அப்படின்ற டேக் யூஸ் பண்ணி ஹெட்டிங் க்ரியேட் பண்ணிடுவோம். ஸோ இயர் அண்ட் அடுத்த TH டேக் அடுத்த ஹெட்டிங்கில் வந்து ஒர்க் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், கீழே வந்துட்டு நம்மளுக்கு இயர் ஒர்க் அப்படின்னு சொல்லி 2 ஹெட்டிங் வந்துருச்சு. ஆனால் அவங்க வந்து நல்ல கேப்லாம் இருக்குது, நல்ல ஸ்பேஸ் இருக்குது, நம்மளுக்கு இல்லை. அது காரணம் என்ன அப்படின்னா செல் ஸ்பேசிங் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம். ஸோ அதே விஷயம் தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ செல் ஸ்பேசிங் ஈக்குவல் டு ஒரு 10 கொடுப்போமே. ஸோ இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்து நல்ல கேப் இருக்குது நம்ம அந்த எலமெண்ட்ஸுக்கு ஒவ்வொரு எலமெண்ட்ஸுக்கும் இன்பிட்வீனில். சரி, ஓகே. நம்ம ஹெட்டிங் ஆட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதே வெப்சைட் ரெஃபரன்ஸ்க்கு எடுப்போமே. ஸோ 1, அதாவது இது 1 இது 1, மொத்தம் 2 ரோ இதில் இருக்குது. ஸோ நம்ம 2 TR டேக் யூஸ் பண்ணணும். அண்ட் தென் இப்படி பார்த்தோம் அப்படின்னா அதாவது இது ஒரு காலம், இது ஒரு காலம். ஸோ 2 காலம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு TR டேக் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு TR டேக்கை ஆட் பண்ணுவோம். TR டேக். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க 2 காலம் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து இந்த இயர் இருக்குது, ஒன்று வந்து ஸ்டூடெண்ட்னு இருக்குது. ஸோ நம்ம TD டேக் அதுதான் காலம். ஓகேங்களா? ஸோ இயர் வந்து 2007 to ஒரு அப்ராக்சிமேட்டாக 2021 அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. அடுத்த TD டேக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஓகே, இப்போ பாருங்கள். ஸோ இப்போ வந்து டேபிள் உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் டேபிள் படிக்கிறதுக்காக. ஓகே, அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்னொரு ரோ க்ரியேட் பண்ணி இன்னும் 2 விஷயங்களை ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே, நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதே விஷயத்தை அப்படியே காப்பி பண்ணி அப்படியே கீழே போட்டு நம்ம உள்ளே இருக்கிற அந்த விஷயங்களை மட்டும் மாற்றிடுவோம். 2021 யூடியூபர். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து டேபிள் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ அதே மாதிரி ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணிட்டோம். கரெக்டாக? எஸ், அதே மாதிரி டேபிள் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சது. ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா எங்கள் அந்த ரெஃபரன்ஸ் வெப்சைட் இப்போ பாருங்கள். அடுத்து ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்டிங் போட்டு இந்த மாதிரி ஒரு டேபிள் க்ரியேட் பண்ண போகிறீங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா
டிஆர் டேக் யூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் தென் டிடி டேக் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஹெட்டிங் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு டிஆர் டேக் டிடி டேக் ஒரு டேபிள்குள்ளே போட்டு இந்த மாதிரி ஒரு டேபிளை நீங்கள் ரெடி பண்ணணும். ஸோ ரெடி பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ மறக்காமல் செஞ்சுருங்க. உங்களோட நல்லதுக்காக தான் சொல்கிறோம். இந்த ஹோம்ஒர்க் எல்லாமே உங்களை நீங்கள் டெவலப் பண்ணிக்கிறதுக்காக தான். ஸோ இவங்க சொல்கிறாங்களே எதுக்கு செய்யணுமே அப்படின்னு யோசிக்காமல் நம்ம செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்காக நம்ம செய்வோமே அப்படின்னு சொல்லி யோசிச்சு நீங்களாக செய்யுங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து நீங்கள் செஞ்சு பார்க்க தான் உங்களுக்கே அதில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே, ஸோ இந்த வீடியோக்கு அவ்வளோதான். நம்ம மேலே பார்த்த டேபிளே அப்படியே வந்து ரிவைஸ் பண்ண மாதிரி, ஆனால் கொஞ்சம் வித்தியாசமான விஷயங்கள்லாம் பார்த்தோம். அந்த ஹெட்டிங் டேக், அதாவது டிஹெச் டேக்லாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ மேலே நம்ம அதெல்லாம் பார்க்க கிடையாது. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கு இல்லையா? அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு போகுது. ஸோ நாம்ளும் வந்து கிளிக் பண்ணால் ஒரு பேஜுக்கு போகுது. ஆனால் நாம் வந்து இந்த மாதிரி கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் போட்டு கீழே வந்து யுவர் நேம் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணது எல்லாமே நம்ம வாங்க கிடையாது. ஸோ இது என்ன அப்படின்னா, உங்களோட நேம் கொடுத்து உங்களோட இமெயில் கொடுத்து நீங்கள் ஒரு மெசேஜை டைப் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா, இங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெப்சைட் யாரோடதோ அவங்களுக்கு வந்து மெயில் போயிடும். நீங்கள் இந்த இடத்துல டைப் பண்ண மெசேஜ் தான் உங்களுக்கு மெயிலாக போகும். ஓகேங்களா? இந்த விஷயத்தை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த வீடியோவில் நம்ம செய்ய போகிறோம். ஸோ அடுத்த வீடியோவோட நம்மளோட HTML வெப்சைட் வந்து முடிய போகுது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா HTML ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் இருக்கும் அடுத்த வீடியோ முடியும் போது. ஓகேங்களா? ஸோ எல்லா விஷயத்தையும் நான் HTML படிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி எப்பயுமே சொல்லாதீங்க. நாங்களும் எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னு கிடையவே கிடையாது. HTML கற்றுக்க வேண்டிய டேக் இன்னும் எவ்வளவோ இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு இந்த பேசிக் லெவல் HTML உங்களுக்கு இந்த விஷயம் போதுமானது. இன்பிட்வீனில் நம்ம HTML வந்துட்டு CSS படிக்கும் போதும் JavaScript படிக்கும் போதும் நம்ம நிறைய HTML டேக்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து நம்ம HTMLோட பேசிக்ஸ் எல்லாமே பார்த்து முடிக்க போகிறோம். அடுத்த வீடியோவோட முடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. யாராவது வெப் டெவலப்மெண்ட் படித்தா நம்ம டியூட்டோரியல்ஸ் வந்து பெஸ்ட்டாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். அவங்க வந்து ரொம்ப பிகினராக இருந்தாலையும் அவங்களால ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். மறக்காமல் ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லிடுங்க. சரி, ஓகே, அகெயின் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். Until then, this is Vishal signing off from here. Bye bye.